சமத்துவம் என்பது கண்டிப்பாக எல்லா மட்டத்திலும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். 1950 நம்மளுடைய சட்டத்தை இயற்றும் போதே அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் சமத்துவம். ஏனென்றால் நம்முடைய நாடு என்பது பன்முகைத்தன்மை கொண்ட நாடு. மற்ற நாடுகளை போன்று கிடையாது. மற்ற நாடுகளில் அதிகபட்சமாக 2-3 குழுக்கள், இனக்குழுக்கள் இருக்கும். ஆனால் நம்ம இந்திய திருநாட்டை பொறுத்தவரை பல ஆயிரம் இனக்குழுக்களை கொண்ட நாடுதான் இந்திய திருநாடு. வேற்றுமை ஒற்றுமை என்ற ஒரு மிக உயர்ந்த ஒரு நோக்கத்துடன் வளர்ச்சியடைந்த நாடு என்ற ஒரு நிலையை அடைய துடித்துக் கொண்டிருக்கும் நாடு நம்முடைய இந்திய திருநாடு. அதனால் சமத்துவம் என்பது மிக மிக அவசியம். ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சாதி, மதம், இனம் இவற்றிற்கு அப்பாற்பட்ட ஒரு சமத்துவமான சமுதாயமாக வளர்ப்போதுதான் நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்த நிலையை கண்டிப்பாக அடையும். நம்முடைய தமிழ்நாடு எவ்வளவோ கொடுத்து வைத்த ஒரு மாநிலம். ஏனென்றால் 1920 பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இன்று மகளிருக்கு, பிற பாலினத்தவர்களுக்கு, ஆதி திராவிட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்குமே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. நாம் பெருமைப்பட வேண்டும். அப்பொழுது பல சான்றோர்கள் பெயரை குறிப்பிட்டுக் கொண்டே செல்லலாம். தியாகராஜர், அவரை வலியுறுத்தி வந்த தந்தை பெரியார் அவர்கள், பிறகு அண்ணாதுரை அவர்கள், பலர் இருக்கின்றார்கள். பலரும் பல திட்டங்களை தீட்டி ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியதன் விளைவாக தான் இன்று தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு முக்கிய காரணம் இந்த சமத்துவம் இங்கு பேணப்படுவதுதான். சமத்துவபுரம் ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவபுரத்தில் அனைத்து சாதியினருக்கும் இருப்பிடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதுபோல பல திட்டங்கள் நம்முடைய தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதனால்தான் நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அந்த உயரிய இந்த ஜிடிபி என்பது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி திறன், அதில் தமிழகம் தான் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது மிக சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழகம் தான். மகாராஷ்டிரா முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் அந்த சமத்துவம் சரியான முறையில் சமமாக பரிந்துரைக்கப்படுகிறது என்றால் அது இல்லை. அதுதான் உண்மை. மும்பையில் இருக்கிற அந்த வசதி, மும்பையில் இருக்கிற அந்த பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் என்பது பிற பகுதியில இல்லை. அந்த மும்பை, அதுபோல புனே, இந்த 2 ஊர்கள்ல மட்டும்தான் அந்த பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருக்கும். மற்ற நகரங்கள்ல, கிராமப்புறங்கள்ல கிடையாது. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சமநிலையான ஒரு பண்பாடு உள்ள சமுதாயம் நம்முடைய தமிழகம் கொண்டுள்ளது. எல்லா இடத்துலயும் ஓரளவு எல்லா வசதிகளுமே கொடுக்கப்படுகிறது. நகர, கிராமம் என்ற வேறுபாடு மிகவும் குறைவாக உள்ள மாநிலம் தமிழகம் தான்.